Hello my dear friends. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாரும் பார்த்தோம்னா ஒரு வாக்கியத்தை அமைச்சு எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் எழுதலாம் இதுதான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ மூலமா சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது, அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் எழுதலான்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு பேசிக்கான ஒரு 3 விஷயம் தெரிஞ்சா போதும். ஒன்று சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இங்க சப்ஜெக்ட் அப்படின்னா யாரை பத்தி, எதை பத்தி, எந்த பொருளை பத்தி, எந்த இடத்தை பத்தி, எந்த நபரை பத்தி, ஆக்ஷனை பண்றவங்களை யாரு ஆக்ஷன் பண்றாங்களோ அவங்கள நம்ம வாக்கியத்துல முன்னிலை வச்சு பேசுவோம். அவங்க தான் இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு பேசணும். இதுதான் சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல சப்ஜெக்ட் மட்டும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேர்ப் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ரூம் கிளீனா இருக்கு. அப்ப இங்க யாரை பத்தி பேசுறேன்? ரூமை பத்தி பேசுறேன். அப்ப த ரூம் இஸ் கிளீன் அப்படின்னு சொல்லலாம். மரம் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இங்க மரத்தை பத்தி தான் பேசுறேன். ஸோ த ட்ரீ இஸ் பிக் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஊட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா ஊட்டின்ற ஒரு இடத்தை பத்தி பேசுறேன். அப்ப த ஊட்டி இஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரொனவுன் வச்சு இப்போ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நவுனுன்னு சொல்லலாம், ப்ரொனவுன்னு சொல்லலாம். ஓகே, நவுன் அப்படின்னா நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ். ஸோ நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ப்ரொனவுன் யூஸ் பண்றோம். ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கலா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் நான் சொல்றேன். இங்க கலான்றது நவுனு. ஸோ நவுனுக்கு பதிலாக ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். அப்ப ஷீன்றது ப்ரொனவுன். அப்ப ஷீ போட்டு பேசலாம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ சில ப்ரொனவுன்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன்னா இங்க ஆக்ஷன் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்றதுனால நீங்க என்ன பண்ற? ஐ யூஸ் பண்றேன். ஸோ ஐ ஆம் ஸ்டாண்டிங். ஸோ ஐ அப்படின்னா நான். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் நாங்க விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். அப்ப நாங்கள் அப்படின்னும் போது இங்கிலீஷ்ல நம்ம என்ன போடணும்? வி. நாங்கள். நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல நீ படம் பார்த்துட்டு இருக்க. ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நீங்க, நீ, அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணாலும் இல்ல ரெஸ்பெக்ட் பண்ணாமலே பேசணும் இல்லையா? சின்ன பசங்களை நம்ம நீன்னு சொல்லுவோம், பெரியவங்களை நம்ம நீங்கன்னு சொல்லுவோம். இல்ல ஒருத்தர் இருந்தாலும் நீன்னு சொல்லுவோம், நிறைய பேர் இருந்தாலும் நீங்கன்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணணும்? யூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நீ படம் பார்த்துட்டு இருக்கனாலும் யூ ஆர் வாட்சிங் அ மூவி. நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் யூ ஆர் வாட்சிங் அ மூவி. ஸோ சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலுமே என்ன யூஸ் பண்ணணும்? யூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூன்றது நீ, நீங்கள். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் தே. தே அப்படின்னா அவர்கள். அவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. தே ஆர் பிளேயிங். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. they are eating. அவங்க கிளாஸ்ல ரொம்ப அமைதியா இருக்காங்க. they are silent. ஸோ இங்க யாரை பத்தி பேசுறேன்? அவங்க, they. ஸோ தேன்றது அவர்கள். அதாவது இது ப்ளூரல் சொல்லுவாங்க. ப்ளூரல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசும்போது நம்ம they யூஸ் பண்ணணும். he. he அப்படின்னா அவன். அவன் ஒரு சைலண்டான பையன். அப்ப என்ன சொல்லுவோம்? he is a silent boy. அதெல்லாம் அவர் ஒரு மேனேஜர். ஸோ he is a manager. ஸோ தமிழ்ல நம்ம சின்ன பசங்களுக்கு அவன் சொல்லுவோம், பெரியவங்களுக்கு அவருன்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல ரெண்டு பேருக்குமே என்ன பொண்ணுன்னா ஹீ தான் பொண்ணும். ஸோ ஈ அப்படின்றது அவன், அவர். ஷீ. ஷீ அதே மாதிரிதான். அவள், அவர். அவ ஒரு பொண்ணு. ஷீ இஸ் அ கேர்ள். அவங்க ஒரு டீச்சர். ஷீ இஸ் அ டீச்சர். ஸோ ஷீன்றது அவர், அவள். ஓகேங்களா? ஷீ இஸ் சிங்கிங் அ சாங். அவ பாட்டு பாடிட்டு இருக்கா. இப்ப யார் ஆக்ஷன் பண்றாங்க? அவ. ஸோ அவளை பத்தி பேசுறேன். அப்ப அவளை பத்தி பேசுறதுனால வாக்கியத்துல ஷீ முதல்ல கொண்டு போட்டு சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இட். இட்னா அது. இது ஒரு பாக்ஸ். இட் இஸ் அ பாக்ஸ். இது ஒரு பூனை. இட் இஸ் அ கேட். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரொனவுன் வச்சு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பேசலாம். அடுத்தது திஸ். திஸ்ன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இது. திஸ் இஸ் அ பாக்ஸ்.
தட் இஸ் அ பென். அந்த மாதிரி இது வந்து திஸ் தட்டு வந்துட்டு சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தீஸ் தோஸ் வந்துட்டு ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். தீஸ்னா இவைகள், தோஸ்னா அவைகள். இவைகள்லாம் புத்தகங்கள், தீஸ் ஆர் புக்ஸ். அவைகள் எல்லாம் பேனாக்கள், தோஸ் ஆர் பென்ஸ். அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் இஸ், தேர் வாஸ், தேர் ஆர், தேர் வேர். ஸோ தேர் இஸ்னா பேனா இருக்கு, தேர் இஸ் அ பென். டேபிள் மேல பேனா இருக்குன்னா தேர் இஸ் அ பென் ஆன் த டேபிள். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப தேர் வாஸ் அ ராஜா இன் அ வில்லேஜ், அது மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா ஆக்ஷனை பண்றவங்க யாரை பத்தி எதை பத்தி பேசுறோமோ அவங்கள வந்துட்டு வாக்கியத்துல முன்ன வச்சு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி பேசுறது. ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல verb பத்தி பார்க்கலாம்.